மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அந்த ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இல்லாதவங்க எவ்வளவுதான் டேலண்டடா இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு போவதற்கான வழிகள் வந்து இங்க மறுக்கப்படுகிறது. இல்ல அந்த வழிகளுக்கு வந்து அவங்க காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறதுதான் மற்ற சமூகத்திலிருந்து வரக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க, நாதஸ்வர வித்வான்கள் இருக்காங்க, தபல் வித்வான்கள் இருக்காங்க. மற்ற கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணாவால முடியும், பிகாஸ் அவருக்கே இயற்கையாக அந்த பிரிவிலேஜ் ஒண்ணு இருக்கு. அவர் அந்த கம்யூனிட்டில இருந்து வராருங்க. பெரியார் அப்படிங்கிறவரை வந்து இவங்களுக்கு எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னா ஒரு கடுமையான ஒரு நாத்திகர். ரஞ்சனி காயத்ரி சொல்றாங்க, இவ்வளவு பேசுறீங்களே, டி.எம். கிருஷ்ணா தன்னுடைய குழுல யாரு செடியில் உள்ள மக்களையா வச்சிருக்கிறாரு, நீங்க உங்க ஆட்களை தானே வச்சு இந்த இசையை பண்றீங்க, அப்ப மாற்றத்தை நீங்க உங்க மேடையில இருந்து எல்லாம் கொண்டு போகணும், நீங்க எதுக்கு அங்க சேரிக்கு போறீங்க, அவங்களை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு தானே அவர் சொல்றாங்க. இந்த கர்நாடக இசை உலகத்திலும் போராடி சில உரிமைகளை வந்து பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர் பிராமண சமூகத்து பெண்கள் அல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. பிராமண சமூகத்து பெண் அல்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? வெளிப்படையா பாக்குறவங்க எல்லாருமே எம்.எஸ். சுப்பலட்சுமி என்ன நினைச்சுப்பாங்க? இந்த ரவி கிரண் ஒருத்தர் இப்ப இந்த சங்கீத கலாநிதியை திருப்பி கொடுத்திருக்கிறாரு, அவர் மேல மீட்டூன்னு அலிகேஷன் வந்தது. அவர் ஒரு புதிய ராகம் கண்டுபிடிச்சாரு, தெரியுமா உங்களுக்கு? அந்த ராகத்துடைய பேரு என்ன தெரியுமா? அந்த ராகத்துடைய பேரு நரேந்திர மோதினி. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஷர்மிளா பாலாஜி இணைந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சமீபத்துல டி.எம். கிருஷ்ணாக்கு சங்கீத கலாநிதி விருத அகாடமி அறிவிச்சிருந்தாங்க, நாடக அகாடமி. ஏன் அது ஒரு பெரிய விமர்சனம் ஆகுது? அதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு அந்த விருதுக்கும் அந்த அகாடமிக்கும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும்? சங்கீத கலாநிதிங்கிறது எப்படி நம்ம சினிமால வந்து ஆஸ்கார வந்து ஒரு உயர்ந்த விருதாக வந்து நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்ல அது வந்து ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயரிய விருது மாதிரி அவங்க பாக்குறாங்க. இது கிட்டத்தட்ட 1940கள்ல இருந்து மியூசிக் அகாடமியில வந்து இது கொடுத்துட்டு வராங்க. தி என்டையர் கர்நாடிக் மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டியே வந்து இந்த சபாக்களுடைய பேட்டர்னைசேஷன் இல்லைன்னா அது இன்னைக்கு என்னைக்கோ காணாம போயிருந்திருக்கும். இன்னைக்கு வந்து அது த்ரைவ் ஆகுது அப்படின்னா இந்த சபாக்களுடைய பேட்டர்னைசேஷன், இந்த சபாக்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள், ஆதிக்க சமூகத்துடைய அந்த பேட்டர்னைசேஷன் இல்லைன்னா இது வந்து என்னைக்கோ செத்து போயிருக்கும் இந்த கலை அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு விமர்சனம் என்ன அப்படின்னா, சங்கீத கலாநிதியை டி.எம். கிருஷ்ணாவுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு. ஏன்னா டி.எம். கிருஷ்ணா அந்த ஒரு க்ளோசட்டட் ஒரு கர்நாடிக் மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இத்தனை நாள் என்ன சோ கால்டு பாரம்பரியம் அண்ட் கலாச்சாரத்தை அவங்க காப்பாத்திட்டு வராங்களோ இது எல்லாத்தையும் வந்து குவெஸ்டின் பண்ணக்கூடிய, இது எல்லாத்தையும் வந்து ரிபல் பண்ணக்கூடிய, இதுல இருந்து கொஞ்சம் விலகி பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து டி.எம். கிருஷ்ணா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அந்த ஒரு காரணம் தான் இவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்களுக்கு தேவைங்கும் போது செப்பரேட் தி ஆர்ட் ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு எப்போ சௌரியப்படுதோ அதை செய்வாங்க, இவங்களுக்கு எப்போ சௌரியப்படலையோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு தாங்க இருக்கு. நீங்க கர்நாடிக் மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல பரதநாட்டியம் போன்ற ஒரு கிளாசிக்கல், இந்த கிளாசிக்கல் டேகே வந்து இட் இஸ் ராங். இப்போ நீங்க வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து இந்தியாவுடைய ஐடென்டிட்டி என்ன, இந்தியாவுடைய டான்ஸ் ஃபார்ம் என்னன்னா வெறும் பரதநாட்டியமும் வெறும் கர்நாடிக் மியூசிக்கும், கிளாசிக்கல் மியூசிக் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் தான் ஐடென்டிட்டியா? நம்ம வந்து எவ்வளோ விதமான கலைகள் வந்து நம்ம நாட்டுல இருக்கிறதுல எதுவுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வசதி குறைச்சல்னு எப்படி மனிதர்களில் பிறப்பால் வசதி குறைச்சல்னு எதுவும் இல்லையோ அந்த மாதிரி கலைகளும் அப்படிதாங்க. எதுலயுமே வந்து இந்த கலை வந்து வசதி, இந்த கலை வந்து குறைச்சல், இது வந்து ரொம்ப கஷ்டப்படணும் கத்துக்க, இது வந்து ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கலையை கத்துக்கிட்டாலும் அதற்கான ஒரு டெடிகேஷன், ஒரு ஹார்ட் ஒர்க், இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், இதெல்லாம் பண்ணாதான் எந்த கலையா இருந்தாலும் அதை கத்துக்க முடியும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் கலையில வந்து இது வசந்தது, இது கிளாசிக்கல், இது ஃபோக் அப்படின்லாம் பிரிச்சு பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இல்ல. கலை அப்படிங்கிறது ஒரு வடிவம், மனிதனுடைய உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு வடிவம்,
ஒரு வடிகால் தான் கலை. சோ அந்த கலையில வந்து இவங்க வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது, இது எக்ஸ்க்ளூசிவா இந்த ஒரு கம்யூனிட்டிக்கான கலை அப்படின்னு அதை வந்து பிராண்ட் பண்ண நினைக்கிறதெல்லாம் தான் அப்படிலாம் நாங்க எதுவுமே பண்ணல. அதாவது அவருடைய அவார்ட் ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்காக சொல்லப்பட்டிருந்த அரேஞ்ச் செய்யப்பட்டிருந்த ரஞ்சினி காயத்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் இங்கெல்லாம் பார்ஷியாலிட்டி கிடையாது, யார் வேணாலும் வந்து கத்துக்கலாம், யார் வேணாலும் வந்து யார் வேணா கத்துக்கலாங்கிறதுல எந்த மாற்று கருத்து. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறாங்க. பட் யார் ரெகக்னைஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு யாருக்கு நீங்க ப்ராமினன்ஸ் கொடுக்குறீங்க, யாரு காலப்போக்கில் யாரு நீங்க இங்கதான் வந்து இந்த குரு சிஷ்யா அந்த பரம்பரா அந்த ரிலேஷன்ஷிப் இல்ல தட் கம்ஸ் இன்டு பிளே. நீங்க கிளாசிக்கல் மியூசிக்கா இருக்கட்டும், கிளாசிக்கல் டான்ஸா இருக்கட்டும், இதோட ரெண்டோட கோர் பிலாசபிஸ் வந்து ரெண்டு தாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா பக்தி. கர்நாடிக் மியூசிக்காக இருக்கட்டும், பரதநாட்டியமாக இருக்கட்டும், ரெண்டுத்திலயும் வந்து பிரதானப்படுத்துறது அவங்க என்னன்னா பக்தியின் வெளிப்பாடாக தான் இது ரெண்டுமே இருக்கணும். பக்தியை தவிர வேற எந்த ஒரு ரசமும் வந்து இதுல வந்து ஓங்கி இருக்கக்கூடாதுன்னு. இன்ஃபேக்ட் ருக்மிணி தேவி அருண்டேல் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் அப்படிங்கிறது இனிஷியலா பாத்தீங்கன்னா தாசி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கலையில இருந்து மருவி வந்ததுதான் பரதநாட்டியம். தாசிகள் தேவதாசி கம்யூனிட்டி தான் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம்ல வந்து சிருங்கார ரசம் தான் அதிகமா இருக்கும். அப்ப வந்து மனித உளவியல், மனித உடலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதுல வந்து பிரதானமா இருந்திருக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து டெம்பிள் மண்டபத்துல ஆடுவாங்க, இல்ல ஒரு ராஜாவுடைய ஒரு சபையில ஒரு கார்டிசன்ஸா இருந்தவங்க தானே சதிராட்டம்னு சொல்லுவாங்கல்ல மேடம், சதிராட்டம்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, எஸ் எஸ் சதர். அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் அது வந்து ஒரு சிருங்கார ரசத்துடைய எக்ஸ்பிரஷனா தான் இருந்தது. அப்போ அதை சானிடைஸ் பண்ண முயற்சி பண்ணாங்கல்ல காலப்போக்கில் ருக்மிணி தேவி அருண்டேல் போன்றவர்கள்லாம் அதை சானிடைஸ் பண்ணி அதை ஒரு வந்து எப்படின்னா இப்போ ஒரு தேவதாசி கம்யூனிட்டி கத்துக்கிட்டு இருக்கிற ஆட்டத்தை ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் வந்து கத்துக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது முதல்ல அது வந்து ரொம்ப அந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்க போவதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து ஒரு விமர்சனங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு காலகட்டம் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்கள் போய் அதை கத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது அது வந்து உயர்ந்த ஒரு கலை, அது வந்து ஒரு எலிட்டிஸ்ட் கலை அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு தேவை வந்த போது அதை சானிடைஸ் பண்றாங்க. அதை சானிடைஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய சிருங்கார ரசத்தை ஒதுக்கி வச்சுட்டு பக்தி ரசத்தை பிரதானப்படுத்துறது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சானிடைசேஷன். கிட்டத்தட்ட கர்நாடிக் மியூசிக்கும் ஒரு சானிடைஸ்டு ஃபார்ம் தான். பக்தி தான் வந்து ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, த குரு சிஷ்ய பரம்பரைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஏரார்கியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. குரு தான் கடவுளுக்கு மேல குரு. குரு என்ன சொன்னாலும் அது வந்து நம்ம கண்மூடித்தனமா கேட்கணும், அதற்கு எதிர்த்து நம்ம கேள்வியே கேட்க கூடாது, அதை எதிர்த்து விமர்சனமே பண்ணக்கூடாது. குரு என்பவர் எதை சொன்னாலும் அதற்கு இப்பவும் இதெல்லாம் இருக்குதா மேடம்? நீங்க சொல்ற குரு சிஷ்யா இருக்கு, இப்பவும் இருக்கு. இப்ப ரீசெண்டா கர்நாடிக் மியூசிக் இந்த மீ டூ அலிகேஷன் ஃபீஸ் கொடுத்தா எங்க வேணாலும் ஷர்மிளா மேடம் ஃபீஸ் கொடுத்தா எங்க வேணாலும் படிக்கலாம்ல மேடம்? நீங்க இப்போ கொடுத்தா எங்க வேணாலும் கத்து கொடுப்பாங்கங்க. மானிட்டரி ஆஸ்பெக்ட் வந்து இதுல இருந்து தள்ளி வச்சிருங்க. எல்லா கலையிலுமே அந்த மானிட்டரி ஆஸ்பெக்ட் இருக்கு. நீங்க ஃபீஸ் கொடுத்து நீ எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் இப்போ ரீசெண்டா கலாக்ஷேத்ரால ஒரு இஷ்யூ வந்தது தெரியுமா? இப்போ ஒரு செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் பத்தின இஷ்யூ வந்தது தெரியுமா? அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கறத கவனிச்சிங்களா? நீங்க வந்து நல்லா அழகா இருக்கிற இவங்களே ஒரு இலக்கணம் வச்சிருக்கலாங்க. கடவுள்னா வந்து நல்ல ஸ்ட்ரக்சரா இருக்கணும், கலரா இருக்கணும், அழகா இருக்கணும்ங்கிற மாதிரி இலக்கணங்கள் சிலது வச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ கருப்பா இருக்கிறவங்க, குண்டா இருக்கிறவங்க, குள்ளமா இருக்கிறவங்க எல்லாம் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டரைசேஷன்ஸ்க்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்லலைங்க, இந்த குற்றச்சாட்டை சொன்ன பெண்கள் சொல்றாங்க, அங்க படிச்ச பெண்கள் வந்து சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து அங்க வந்து கலையை கத்துக்கிறதுங்கிறது எல்லாருமே கத்துக்கலாங்க. ஆனா அந்த கலையில அடுத்தடுத்த நிலைக்கு போவதற்கான ஒரு வழி இருக்குல்ல, அது வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து ஒரு பிரிவிலேஜாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் இங்க குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ அந்த அந்த ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இல்லாதவங்க எவ்வளவுதான் டேலண்டடா இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு போவதற்கான வழிகள் வந்து இங்க மறுக்கப்படுகிறது. இல்ல அந்த வழிகளுக்கு வந்து அவங்க காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த மீ டூ அலிகேஷன்ஸ்லயும் நிறைய குற்றச்சாட்டா வச்சாங்க. இப்ப இந்த இஷ்யூல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரவி கிரண் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய சங்கீத கலாநிதியை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே ரவிகிரண் மேல
இந்த மீ டூ அலிகேஷன் டைம்ல நிறைய மாணவிகள் வந்து இவர் மேல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இவர் வந்து எங்களை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அப்ப வந்து அவர் அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாருன்னா, நான் வந்து ஒரு பெட்டர்னல் அஃபெக்ஷன் மாதிரி தான் நான் காட்டினேன், அதை அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் வச்சாரு. அப்ப நியாயமா பார்த்தா டஸ் ஹி ரியலி டிசர்வ் த சங்கீத கலாநிதி அவார்டு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல. இப்ப இந்த என்டையர் சினாரியோல நீங்க எடுத்துக்கங்க, இத வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பிராங்க்லி ஸ்பீக்கிங் டி.எம். கிருஷ்ணா வந்து இவ்வளவு விமர்சனம் பண்றாருல, இவ்வளவு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பிரிவிலேஜ் வந்து டி.எம். கிருஷ்ணாவுக்கு எங்க இருந்து வருது? இந்த அவர் அதரை சார்ந்த ஒரு ஒரு துறையில இருக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இந்த சாதிய எண்ணங்கள், இதெல்லாம் விமர்சனம் பண்றதுக்குன்னு அவருக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. டி.எம். கிருஷ்ணாவால அதை வந்து தைரியமா வந்து பேச முடியுது. ஆனா இதே இசைத்துறையில எத்தனையோ கலைஞர்கள், மற்ற சமூகத்திலிருந்து வரக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க, நாதஸ்வர வித்வான்கள் இருக்காங்க, தபல் வித்வான்கள் இருக்காங்க, மற்ற வயலினிஸ்ட் இருக்காங்க, எவ்வளவு பேர் மற்ற சமூகத்திலிருந்து வரவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதே மாதிரி ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ற பிரிவிலேஜ் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணாவால முடியும், பிகாஸ் அவருக்கே இயற்கையாக அந்த பிரிவிலேஜ் ஒண்ணு இருக்கு, அவர் அந்த கம்யூனிட்டில இருந்து வராருங்கிறது. பட் மற்ற கம்யூனிட்டில இருந்து வரவங்களுக்கு இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு கூட அங்க பிரிவிலேஜ் இருக்காது அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, இப்ப பிரச்சனையே என்னன்னா, கிருஷ்ணாவுடைய இசையை யாருமே வந்து குறைய சொல்லல. அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு எதிராக கொடி பிடிக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா, கிருஷ்ணாவுடைய இசை வல்லமையை வந்து யாருமே they are not doubting மியூசிக் இது at all. அவங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, இவருடைய ஐடியாலஜிஸை இவர் இங்க கொண்டு வந்து புகுத்துறாரோ, நாத்திகம் பேசுறாரு, நாத்திகம் பேசிட்டு கர்நாடக இசை பாடுறாரு அப்படிங்கிறாங்க. நாத்திகம் பேசிட்டு எப்படி கர்நாடக இசை பாட முடியும்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பெரியார் இது எல்லாமே வந்து சென்டர்ட் அரௌண்ட் பெரியார். அவர் பெரியார பத்தி சிந்திக்க சொன்னவர் பெரியார்னு ஒரு பாடல் வந்து கடந்த வருடம் அவர் பாடினாரு. அந்த வைக்கம் ஸ்ட்ரகிளோடைய 100th anniversary செலிப்ரேஷன் சென்டினரிக்காக அவர் பாடினாரு. இவங்களுடைய பிரச்சனையே வந்து அங்கதான் ஆரம்பிக்குது. இவங்க வந்து பெரியார் அப்படிங்கிறவரை வந்து இவங்களுக்கு எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு கடுமையான ஒரு நாத்திகர், ஒரு ஆன்டி பிராமின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு இமேஜ கொடுக்குறாங்க. பட் பெரியார் இஸ் பியாண்ட் தட். பெரியார் வந்து நாத்திகம் பேசினாரு, ஏன்னா அந்த காலகட்டத்துல அவர் பேச வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கடுமையான ஒடுக்குமுறைகள் அவர் வாழ்ந்த காலகட்டத்துல இருந்துன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அன்னைக்கு அந்த அளவுக்கு ரேடிக்கலா இறங்கி பேசும்பொழுதுதான் மக்களுக்கு ஒரு புரிதல் வரும் அப்படிங்கிறதுதான் அவருடைய கையில் அவர் ஒரு ஆயுதமா இருக்கு. அதே ஆயுதத்தை தான் வந்து அம்பேத்கரும் கையில எடுத்தாரு. அவரும் ஈக்குவலி ரேடிக்கல், ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, பெரியார நாத்திகர்னு சொல்றோம், ஆனா கோவில் நுழைவு போராட்டத்துக்கு வந்து பெரியார் தானே முன்னால வந்து நிக்கிறாரு. அப்போ ஒரு நாத்திகத்துக்கும் பக்திக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. ரிலிஜனுக்கும் பக்திக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. நீங்க பக்திங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயங்க, ஒரு தனி மனிதனுடைய ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் வந்து பக்தி. ஓகே, ரிலிஜன் இஸ் நாட் லைக் தட். ரிலிஜன் வந்து ஒரு ஒட்டுமொத்த இன்னைக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, ரிலிஜனை வச்சு ஒரு சில டாக்டரின்ஸை வந்து காலங்காலமா வந்து நம்ம கடத்திட்டு இருக்கோம்ல. இவங்கெல்லாம் வந்து உயர்ந்தவர்கள், பிறப்பால் உயர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து தாழ்ந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து கொடிக்கம்பத்துக்கு அந்த பக்கம் நின்னுதான் சாமியை கும்பிடணும், இவங்கெல்லாம் கருவறை வரைக்கும் போகலாம், ஆகம விதி அதுக்கு அலோவ் பண்ணும், இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரிலிஜன் வந்து நிறைய ப்ராபகேட் பண்ணுது. இப்ப இவர் நாத்திகம் பேசுறாரு அப்படின்னு அவர் பெரியாருடைய சமூக நீதியும் சுயமரியாதையும் தூக்கி பிடிக்கிறாரே தவிர, அவர் என்னைக்குமே பெரியாருடைய நாத்திகத்தை நான் ஃபாலோ பண்றேன்னு எந்த மேடையிலையும் டி.எம். கிருஷ்ணா சொன்னதில்லை. அப்போ அவருடைய பக்தி அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை குவெஸ்டின் பண்ற தகுதி யாருக்குமே கிடையாது. உங்களுடைய பக்தி உங்களுடைய மனசு சார்ந்த ஒரு விஷயம், உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன். அதை வந்து யார் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்க முடியும், இல்ல யார் அதை விமர்சனம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரஞ்சனி காயத்ரி அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்க சொன்னீங்க. ரஞ்சனி காயத்ரி சொல்றாங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, டி.எம். கிருஷ்ணா தன்னுடைய குழுல யாரு அங்க செடியில் உள்ள மக்களையா வச்சிருக்கிறாரு, நீங்க உங்க ஆட்களை தானே வச்சு இந்த இசையை பண்றீங்க, அப்ப மாற்றத்தை நீங்க உங்க மேடையில இருந்து எல்லாம் கொண்டு போகணும், நீங்க எதுக்கு அங்க சேரிக்கு போறீங்க, அவங்க இங்க கொண்டு வாங்க அப்படின்னு தானே அவர் சொல்றாங்க. இல்லங்க, அது வரணும். எப்படி வரும்? நீங்க when you attempt to deviate from நீங்க போட்டு வச்சிருக்கிற கூடிய இந்த ஸ்ட்ரிக்ட் டாக்டரின்ஸ் இருக்கு இல்லையா, காலங்காலமா கடைபிடித்து வரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வெளியில வரும் பொழுதுதானே
இது போய் சேரும் மக்களுக்கு. என்ன நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க சொல்றாங்க அந்த இன்டர்வியூல பாருங்க, சபா கதவுகள் எல்லாம் திறந்து தானே இருக்கு. இன்ஃபேக்ட் ரோட்ல போறவங்க எல்லாம் எடுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கணும். தட் இஸ் நாட் இஷ்யூ இல்ல. இப்ப உங்க கலையை வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா மக்கள் தானா வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா, இல்ல நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது முறையா? அப்ப நாம வந்து அதை கொண்டு போய் சேர்க்கறது அததான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கலை அப்படிங்கிறது வந்து என்ன பர்பஸ், அந்த கலையோடைய பர்பஸ் என்ன? மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா மக்களுக்கு அது மூலமாக மக்கள் ரசிக்கும் விதத்தில் அந்த கலையை கொடுத்தாதான் அந்த கலை மக்களுக்கு போய் சேருங்க. அப்போ அவர்களும் ரசிக்கக்கூடிய முறையில் நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தானே அது சேரும். நீங்க வந்து எப்படி பேசுறீங்கன்னா, கிளாசிக்கல் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான் கத்துக்க முடியும், ஒரு சில பேர் தான் அதுல முன்னேற முடியும், அதை ரசிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடோட நீங்க இருந்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் போய் புறம்போக்குன்னு ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணாரு. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியும். அது வந்து எண்ணூர்ல இருக்கக்கூடிய இந்த என்வாயர்மெண்டல் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஒரு விஷயம். அப்ப அவர் எழுதி கொடுக்கிற, பெருமாள் முருகன் எழுதி கொடுக்கிற லிரிக்ஸ வந்து இவர் பாடுறாரு. இவர் வந்து இவருடைய கலையை அவர் டைல்யூட்டே பண்ணல. அவர் வந்து அவருடைய கர்நாடிக் மியூசிக் தி வே ஹி ரெண்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கலையை அவர் என்னைக்குமே வந்து அவர் டைல்யூட் பண்ணல. பட் அத வந்து பாமரனுக்கும் சேரும் வகையில் கொண்டு போய் சேர்க்கிறார். பெருமாள் முருகனுடைய பாட்டு நீங்க சொன்னீங்க அவரு லிரிக்ஸ்க்கு எழுதுறான்னு, ஆனா இதெல்லாம் கர்நாடிக் இசைக்குள்ள நிக்காது அப்படின்னு எழுத்தாளர் சாரு நிவேதா அவருடைய பிளாக்ல ஒண்ணு எழுதியிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, கர்நாடிக் மியூசிக்குள்ள என்ன இருக்காது, திருக்குறள் வந்து நிற்காது, கர்நாடிக் மியூசிக்குள்ள இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிற்காது, அப்ப அந்த கர்நாடிக் மியூசிக்கே தன்னுடைய தரத்தை இழந்து விடுகிறது அப்படின்னு சாரு நிவேதா சொல்றாரு. தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து நிக்கும் பொழுது, தேவாரம் திருவாசகம் பாசுரங்கள்லாம் நிக்கும் பொழுது ஏன் ஒரு பறை இசை வந்து எழுதக்கூடிய ஒரு பாமரனோட லிரிக்ஸ் வந்து நிக்காதாங்க? நம்ம பாக்குற பார்வையில தானே இருக்கு. இல்ல இது வந்து என்னன்னா உங்களுடைய குறுகிய பார்வை, இதுக்குள்ளதான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தானே. எவ்ரி எல்லா கலைக்குமே அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்க கொடுக்கணும்ல. நோபடி கேன் மாஸ்டர் அன் ஆர்ட். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த கலையில வந்து நான் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு எவனாலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது அவ்வளவு பெரிய ஒரு கடல். பட் ஓரளவுக்கு நீங்க அதுல புலமை பெற்றவர்களாக இருந்தால் அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏன் டினை பண்றீங்க? MS சுப்பலட்சுமியே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண கர்நாடிக் மியூசிக் உலகம் தாங்க இது. இன்னைக்கு வந்து MS சுப்பலட்சுமியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா இதே MS சுப்பலட்சுமி தமிழ் கீர்த்தனைகள் பாடும் பொழுதும் ஹிந்தி பஜன்ஸ் பாடும் பொழுதும் இதே கர்நாடக சமூகம் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஒரு காலத்துல அவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்த கிரிட்டிசிசம்லாம் கடந்துதான் இன்னைக்கு வந்து MS சுப்பலட்சுமி ஒரு லெஜெண்டா வந்து நிக்கிறாங்க. அப்ப காலம் கடந்து அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் எங்க தியாகராஜர் சமாதிக்கே பிரச்சனை வந்தது, அது தெரியுமா உங்களுக்கு? பெங்களூர்ல வந்து நாகரத்னம்மா அப்படின்ட்டு ஒரு தேவதாசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், அவர் சிறந்த கர்நாடக இசைக்கலைஞர். அவங்க வந்து கர்நாடக இசையில அவங்க she is not from the Brahmin community, mark my words. அவங்க வந்து ஒரு பெரிய இசை மேதை, நிறைய சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தியாகராஜர் உடைய சமாதி இருக்கு இல்லையா, அங்க வந்து அவங்க பெரிய ஒரு இது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க தியாகராஜ விழா எல்லாம் நடத்த போகும்போது பெண்களை பாடக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் அங்க கச்சேரி பண்ணணும் அப்படின்னு இதே சமூகம் வந்து அவங்களை வந்து ஒதுக்கி வச்சாங்கங்க. அப்ப வந்து அவங்க புரட்சிகரமா, நீங்க யார் சொல்லக்கூடியது பெண்கள் பாடக்கூடாதுன்னு நீங்க யார் சொல்றதுக்கு, நாங்க பாடுவோம்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஒரு அணியை கிரியேட் பண்ணி செப்பரேட்டா கச்சேரி நடத்துறாங்க. தொடர்ந்து போராடின பிறகுதான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து வேற வழியே இல்லாம சரி இவங்களையும் நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு போய் உட்கார்ந்து தியாகராஜ கீர்த்தனைகள் ஆராதனைகள்னு பெண்களும் போய் பாடுறாங்கல்ல, எல்லாரும் பாடுறாங்க. தான் இந்த வரலாறு எல்லாம் வந்து நீங்க நினைச்சாலும் கூட நீங்க இந்த வரலாறு எல்லாம் நீங்க மறைக்க முடியாது. இந்த கர்நாடக இசை உலகத்திலும் போராடி சில உரிமைகளை வந்து பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர் பிராமண சமூகத்து பெண்கள் அல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. MS சுப்பலட்சுமியும் பிராமண சமூகத்து பெண் அல்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? வெளிப்படையா பாக்குறவங்க எல்லாருமே MS சுப்பலட்சுமி என்ன நினைச்சுப்பாங்க? ஆனா அவர்கள் வந்து ஒரு தேவதாசி சமூகத்திலிருந்து வந்து ஒரு பார்ப்பனரை திருமணம் செய்து கொண்டவர். அவர் எவ்வளவு பேருக்கு தெரியும் அந்த வரலாறு? கர்நாடக இசை சங்கீத உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அது அவங்க என்னைக்குமே வெளிப்படையா அதை வந்து ஒரு வெளிப்படையா பேச மாட்டாங்க. அதை பேசினதுனால்தான் TM கிருஷ்ணாவுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது.
அவர் வந்து MS சுப்புலட்சுமி விஷயத்துல ஒரு கருத்து சொன்னோன்னே இவங்களுக்கு அதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹெகிமானி, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாங்க தான் வசந்தவங்க, இது எங்களுக்கான கலை, இதை நாங்க சானிடைஸ் பண்ணி எங்களுக்காக வச்சிருக்கிறோம், இதுல வந்து யாருமே எந்த கலப்படமும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்கிற வரைக்கும் இது போன்ற கிரிட்டிசிசம் வந்துகிட்டு தாங்க இருக்கும். But that doesn't mean he is not, he is less talented. He has every right to explore his craft. இப்ப இவருக்கு விருதுக்கு சூஸ் பண்ணவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த நாடக அகாடமியில உள்ளவங்களா தானே இருந்திருப்பாங்க. சோ ஒரு செர்டைன் பர்சன்ஸ் அவரை சூஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. பட் அந்த கலை நிகழ்த்தக்கூடியவங்க அதை அக்செப்ட் பண்ணல. எப்படி அந்த மயிலாப்பூர் அகாடமியோட அவருக்கு முரண்பாடுகள் இருந்ததுங்க ஒரு காலத்துல. இதே சபாக்களை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறாரு. இதே மயிலாப்பூர் அகாடமியோட அவருக்கு முரண்பாடுகள் இருந்தது. மீ டூ அலிகேஷன்ஸ் வந்த டைம்ல அவருக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது. பட் ஓவர் a period of time it has ironed out. ஏன்னா அவருடைய டேலண்ட் அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. இப்ப கூட மயிலாப்பூர் அகாடமி வெளியிட்ட அந்த லெட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, அவர் ஒரு ஆர்டிஸ்டா நாங்க பாக்குறோம், அவருடைய திறமையை தான் நாங்க பாக்குறோமே தவிர அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை பார்த்து நாங்க இந்த அவார்டை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கல்ல. அந்த தெளிவே இவங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு கேக்குறேன் நானு. உங்களுடைய சக கலைஞர் தானே, அவர் டேலண்டட் நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல. அப்ப அந்த அவார்டு அவர் இப்ப பிரச்சனை இவங்களுக்கு வந்து TM கிருஷ்ணாவுக்கு அவார்டு கொடுத்தது இல்ல, பெரியாரை பற்றி பாடிய TM கிருஷ்ணாவுக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்களுடைய பிரச்சனை வந்து TM கிருஷ்ணா இல்ல, இவர்களுடைய பிரச்சனை பெரியார், சமூக நீதி, சுயமரியாதை. இதுதான் இவங்களுடைய பிரச்சனையா இருக்கு. இவங்க விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ஸ்டாண்டர்டா வந்து பெரியார தானே நம்பிக்கை எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா TM கிருஷ்ணா மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை விட அவர் பெரியார பத்தி பாடினாரு அப்படின்னு சொல்ற விமர்சனங்கள் தானே அதிகமா இருக்கு. அரசியல்வாதி மாதிரி லோக்கல்ல போய் நான் இதெல்லாம் பண்ணுனேன், இந்த எலெக்ஷனுக்கு இந்த போட்டோ எல்லாம் போடுவாங்கல்ல, டீ கடையில டீ குடிச்சேன், குடிசையில போய் கூழ் குடிச்சேன், இந்த மாதிரி எல்லாம் அவங்க என்ன பண்றாரு, போய் போட்டோ போட்டு தன்னை வேற மாதிரி ஜிமிக்ஸ் காட்டுறாரு. இப்படிப்பட்டவருக்கு நீங்க ப்ரொமோஷன் கொடுக்குறீங்கன்னு அகாடமிய கேள்வி கேட்கிறாங்க. இல்ல நீங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா TM கிருஷ்ணா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடியவர் இல்ல. அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் க்ளோஸா ஃபாலோ பண்றவங்க, அவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய போராட்டங்கள்ல களத்துல போய் நின்று இருக்கிறார். ஷாஹின் பாக்ல களத்துல போய் நின்னாருங்க. அவரு என்ன தேவை இருக்கிறது, அவர் போய் நிக்கணும்ன்ற தேவை அவருக்கு இல்ல. ஆனா ஏன் களத்துல போய் நிக்கிறாரு, அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தானே. என்வாயரன்மெண்ட்டை பத்தி நிறைய பேசுறாரு. காஸ்டிசம் வந்து அழிக்கப்படணும், ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது வேணும், எல்லாரையும் சமமா மதிக்கணும்னு சொல்றாரு. இதுதானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இது உங்களுக்கு ஏன் பிரச்சனையா இருக்குங்கிறதானே கேள்வி. இப்ப அப்போ ஒரு சோ கால்டு பிரிவிலேஜ் செக்ஷன்ல இருந்து வரக்கூடியவங்க யாராவது இதை பத்தி பேசுனா இவங்களுக்கு வந்து அது இன்னும் வந்து எரிச்சலை ஏற்படுத்துது அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பப்ளிசிட்டிக்கா பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அந்த பப்ளிசிட்டி தேவையில்லைங்க. அவர் இசையே அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தானங்க. அந்த பப்ளிசிட்டியை விடையா இது மாதிரி விஷயங்கள் பண்றதுல பப்ளிசிட்டி வந்துற போது அவருக்கு இல்ல, அதுல சம்பாதிக்கிறத விடையா வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டியில அவர் சம்பாதிக்க போறாரு. அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு, அவர் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இது என்னுடைய, நீங்க இது இவ்வளவு பேசுறீங்கல்ல, இவர் வந்து அரசியல் பேசுறாரு அப்படிங்க இவர் மேல விமர்சனம் வைக்கிறாருல, அரசியல்வாதி மாதிரி பேவ் பண்றாருன்னு விமர்சனம் வைக்கிறாருல. இந்த ரவி கிரண் ஒருத்தர் இப்ப இந்த சங்கீத கலாநிதியை திருப்பி கொடுத்திருக்கிறாரு, அவர் மேல மீ டூன்னு அலிகேஷன் வந்தது. அவர் ஒரு புதிய ராகம் கண்டுபிடிச்சாரு தெரியுமா உங்களுக்கு? அது அந்த ராகத்துடைய பேரு என்ன தெரியுமா? அந்த ராகத்துடைய பேரு நரேந்திர மோதினி. சீரியஸாங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல, நரேந்திர மோதினின்னு ஒரு ராகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அவரு. அப்ப இது என்ன விதமான அரசியல்? அப்ப நீங்க என்ன அரசியலை நீங்க கையில எடுக்கிறீங்க? அப்ப உங்களுடைய அரசியலுக்கு, நீங்கள் சார்ந்த அரசியலுக்கு, நீங்கள் சார்ந்த கருத்தியலுக்கு எதிராக அவர் பேசுறாருங்கிறதானே உங்களுடைய. அது என்ன இசை மேடம் நரேந்திர மோதினி அப்படின்னா? அது என்ன இசை? ரொம்ப டீடைல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க. அவர் கண்டுபிடிச்சாரு. இத நான் நியூஸ் ஆர்டிகல்ல படிச்சேன். அவர் கண்டுபிடிச்சாரு இந்த ராகம் நரேந்திர மோதினின்னு ஒரு ராகம் அப்படின்னு. என்னவா இருந்தாலும் நரேந்திர மோதினின்னு வச்சாலே அது அபஸ்வரம் தாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். மேடம் இன்னொரு விமர்சனம் வருது மேடம், இசையில பாப் இசை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஒரு சரீரத்தோடு தொடர்புடையது, ஆனால் கர்நாடக இசை அப்படிங்கிறது மனதோடு தொடர்புடையது. சோ அது வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லா இசையுமே மனசை தொட்டாதாங்க நமக்கு பிடிக்கும். மனசை தொடக்கூடிய விஷயங்கள்ல தானே மனசு வந்து லயிக்கும். அப்ப புரியாம சொல்றாங்களா? கலைமேங்க,
சரி, ஒவ்வொருத்தருடைய நீங்க யாருங்க ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்பு, யாருக்கு எது பிடிக்கும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி கோடிஃபை பண்ண நீங்க யாரு? அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அப்ப நீங்க யார் சொல்றதுக்கு? பக்தி இருந்தாதான் மனசுக்கு பிடிக்குமா ஒரு பாடல்? நான் என்ன சொல்றேன், கர்நாடக இசை மூலமா டிமானிட்டைசேஷனை பத்தி பாடினா எனக்கு பிடிக்கும். எப்படி இயற்கையை பத்தி புறம்போக்குன்னு ஒண்ணு பாடினாரோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. எப்படி சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படின்னு பாடினாரோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. நாளைக்கு டிமானிட்டைசேஷனை பத்தியோ ஜிஎஸ்டியை பத்தியோ பாடினா கூட தான் எனக்கு பிடிக்கும். அது என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எதை ரசிக்கிறேங்கிறத நான் தான் தீர்மானம் பண்ணணும். நீ இதைத்தான் ரசிக்கணும் நீங்க தீர்மானம் பண்றது யாருன்னு கேக்குறேன் நானு. நீங்க பாடுங்க, உங்களுடைய பக்தி ரசத்துல இருந்து நீங்க வெளியில வராதீங்க, அந்த இலக்கணத்துக்குள்ளேயே இருங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதுல இருந்து வெளியில வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் இசையே அவமானப்படுத்துறாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்கள் அளவுக்கு தானே அவர் இசையில வந்து அவரும் ஈக்குவலி ஹி இஸ் ட்ரெயின்ட் இன் கிளாசிக்கல் மியூசிக்கல்ல. ஞானம் இல்லாம அவர் ஒண்ணு அது பண்ணலையே. அதற்கான ஞானத்தை முறைப்படி சாதகம் செய்து பயிற்சி செய்து முறைப்படி கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு தானே அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி மேடம். தேங்க்யூ.